ஆண்டவனின் வாக்கு. பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? பெண்ணாக பிறந்தால் அச்சம், மடம், நாணம், பயப்படி சொல்லக்கூடிய 4 குணங்களை பெற்று இவளாய் என்று பெயரெடுக்காமல் இவள் அல்லவோ என்று பெயரெடுத்து பிறந்தவர்களுக்கும் புகழ்ந்தவர்களுக்கும் பெருமிதம் தான் பெண். இது எந்த இடம்? இதுதான் சத்தியலோகம். சத்தியலோகம் என்று தெரிவிப்பார்கள். சத்தியலோகத்திலே 4 தேவன் சாமம் மதம் சொல்லக்கூடிய 4 வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்துள்ள அத்தனை ஜீவராசியை படைக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கு மனைவியாக வேண்டிய பேர் தான் கலைவாணி சரஸ்வதி என்று தெரிவிப்பார்கள். இருந்தாலும் நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது. என் ஆண்டவனை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். நவராத்திரி சிவராத்திரி, நவராத்திரி சிவராத்திரி. அருகாமுள்ள ஆதியின் தோழனை பார்க்க வேண்டும். என் ஆண்டவனை பார்க்க வேண்டும். ஆண்டவா, சுவாமி மறுபடியும் அமர்ந்து சுவாமி. உண்மைதான். அமர்ந்து சுவாமி, அமர்ந்து. மக்களுக்கெல்லாம் அவங்க நாவில் குளிக்கொண்டு நீங்க தெரிவித்த வண்ணம் நீங்கள் எப்படி எழுதி ஒவ்வொருவருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியை ஊட்டிவிட்டு தான் வந்திருக்கிறேன். அமர்ந்து சாமி, அமர்ந்து. நம்ம இருவரும் சந்தோஷமாக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இன்று எனக்கு முத்தம் ஒன்று கொடுத்து காதல் பாட்டு வரும் பாடு. ஆண்டவா, அமர்ந்து சுவாமி. முதலில் உங்களுக்கு பாத பூஜை செய்து தொழிலிடும் கோவில் துணை வர வேண்டும். என் வாழில் புது வெள்ளமே நம் வாழில் என்னாலும் புது வெள்ளமே நம் வாழில். தொழிலிடு கோவில்
வாழ்த்துகிறேன் கலைவாணி, வாழ்த்துகிறேன். கண்ணை விட்டு இணைப்பிரியலாம், கவலை விட்டு அழைப்பிரியலாம். உங்களை விட்டு ஒரு காலம் பிரிவே கூடாது இருக்கிறது தெரியுமா சுவாமி? இன்பமே உந்தன் பேர் வல்லலோ, நம்ம காதல்ல கத்தி விடுறாங்க எவனா இருப்பானுங்க யாரு பாருங்க ஆமா பிரம்மதேவனை தேடிக்கிட்டு வந்தமே பிரம்மதேவன் எங்க இருக்கிறான் இவரு பிரபு தேவா யாரு ஏண்டா இவனை பார்த்தா விநாயகம் போல செய்கிறது
ஐயா ஏன் ஆ, ஆமா பெருமுடிக்கவன் முண்டு தேவனா அதே அந்த மாதிரி ஆமா ஓ ஏய், பெருமுடிக்கவன் ஏய், 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 நீயா பிரம்மதேவன் என்ன பார்த்தா பிரபுதேவன் தெரியும். ஏன்டா இத பாமர மக்களால படைக்கக்கூடிய நீயா கர்த்தா நான் ஒண்ணு ஆதார் கார்டை தந்து காட்டா? ஆதார் கார்டு. பிரபுதேவன், ஆமா. எந்த பெருமுடிக்கவன் எந்த பிரம்மதேவன் ஆதார் கார்டு எடுத்து வந்து காட்டுறா இப்ப எல்லாருக்கும் ஆதார் கார்டு தேவை. நான் ஒண்ணு ஆதார் கார்டை தந்து காட்டுறேன். நீ நம்புறியா? உன்னை பறிச்சுதான் நான் தான். நீ நம்பிதான் ஆகணும். டாய் பிரம்மதேவா டேய், அசர பதிரே. ஏன்டா நீ? அசுர பதுரா என்னடா பதுரு நெல்லி புதுருன்னு பேசுறா டாய் மரியாதை காலைல ஒண்ணு கும்பிடு டாய் மன்னாச்சாலே மரியாதையாக உனக்கு நிமித்தமாக சொல்கின்றேன் டேய் தடுப்புசினி குண்டு சட்டி இந்த சத்திய உலகம் இந்த சும்பன் சிவனுக்கு அடிமையாக வேண்டும் முடியுமா முடியாதா ஏய், இந்த சத்தியலோகம் உனக்கு அடிமையாகும். ஆமா எங்களுக்கு அடிமை அது போய் என் தங்க கோட்டை. ஓஹோ தங்க மலை. தங்கமலை எப்படிடா நான் உனக்கு கொடுப்பேன்? ஏண்டா? இன்னைக்கு ஒரு சவரம் 75,000 சபரி எவன்டா ஒரு தங்க மலையை கொடுப்பான்? ஓ எவ்வளோ ரேட்டு பேசு? இப்ப குடுத்துவாங்க ஏய் அவங்கள குடுத்தாங்க தங்கமலை அவன் சொல்றது சரிதா எங்கடா உன் வாகனம் அண்ணே வாகனம் அதுவா 12 மணிக்கு கடை தந்தாங்க. சைடிஸ்கெல்லாம் அடிச்சு பொறிச்சு சாப்பிட்டு தம்பி எந்த பெருமைதேவன் அண்ணன் மகத்தை அடிச்சு கோசிக்கு சாப்பிட்டியா ஆமா உன் கையில் வேதம் இருக்கு எங்க அந்த வேதத்தை காணும் அதுவா சந்தோஷமாக இருந்தது இடையூறாக இருந்தது அப்படியா? ஓ அந்த வேதம் உனக்கு இடையூறாக இருந்தது நினைவு கூர்ந்து விட்டீர்கள். யார் அவர்? மாநிலா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். உன்னை நான் 3 அடியில் தான் படிச்சுட்டேன். என்ன அறிவில என்ன அறிவில பார்த்தா உன்னை 3 அடியில் படிச்சுட்டேன். அடிமையாக முடியுமா முடியாதா ஓடிட்டு. ஐயோ பிரபுதேவன் இங்கிலீஷ்ல பேசுறாரு அடிமை ஆகுது அடிமை. சீ, அடிமை என்பது என்ன அகராதியிலே கிடையாது. அது போடா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அடிமை ஆகுது இந்த வேதம் உனக்கு தடையாக இருக்குது என்று நீ ஆமாங்க. அட அற்ப நாயே ஒரு மோகத்திற்காக இந்த பாமரை மக்களை படைக்கக்கூடிய எதிர் சாம நதர்மனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களுக்கும் சொந்தக்காரன் நீ வேண்டாம். அப்பேற்பட்ட ஒரு கோரிக்கை நான் இந்த வேதமானு சொல்லிட்டு உனக்கு ஐயா, ஐயா. நீயாடா பிரம்மதேவன் ஏண்டா இந்த வழிந்த போதை நம்ம அந்த பவர் பிரம்மதேவன் மாட்டி விட்டு பேசுறாங்க அவன் கீழ் போட முடியாது ஊர்ல இருந்து சொல்லி சேஷ் கட்டு
சாமியே சரணமையப்போ பழவை கட்டி வள்ளி கட்டி சபரிமலைக்கு கொள்ளும் பாலுக்கு மத்த சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ வள்ளி கட்டி சபரிமலைக்கு என்ன செய்றீங்களா? சபரிமலை இருமுடியாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தலைமலை வைன்னு சொன்னீங்க. யார் தலைமுறை? யார் தலைமலைன்னு சொல்லலையே. உன் தலைமுறை வைக்கிறது புரியுதா? யார் தலைமலை வைக்க சொன்னீங்க? ஆமா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் மாதிரி தானே போறோம். இருங்க. செய்கிறேன். தலைமுறை வைக்க சொன்னா யார் தலைமுறை? தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம். வாயில வரல. சும்மாட்டு சிவன தெய்வம் நம்ம நிஜமான தெய்வம். நாம் எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம். அவன் நல்லா சொல்லுறான். சொல்றா ரொம்ப நிஜமான தெய்வம். சொம்பு கும்பு செய்வோம் சொம்பு என்ன நீ சொல்ற? அடிமை அடிமை. அடிமை அடிமை போ அடிமை ஐயா. காலு விடா அடிமையா முனமையா எவ்வளவு ஏய் அவளை ஈட்டடா. ஐயையால பாரு தன்னால என்ன யாராவா இதுதான் போறனா அவன் வரலன்னா வேண்டாம். அந்த சரஸ்வதி அடிச்சு ஈத்தாடா நீ ஓடணும். சஷ்டி வரல சரஸ்வதி தான். ஆண்டவா இறைவா ஐயா இந்த அநியாயத்தை யாரிடம் போய் ஐயா இந்த அநியாயத்தை யாரிடம் போய் நான் சொல்வேன் ஐயா பையகமே உன்னை கூற்றுமே பையகமே உன்னை கூற்றுமே வேண்டாம் ஐயா என்னை விட்டுடையா ஐயா இந்த அநியாயத்தை அட சண்டாளா அட சதிகாரா அட நாசக்காரா அட மோசக்காரா அட யாரும் கரடி சிறுக்கி கரடி சிறுக்கி அது சீச்சி அது போலி அது மதிக்கிற சிறுக்கி உத்தன்ன கரடி சிறுக்கி அது கத்து போலாவே உன்னை போயிட்டு பாடி உன்னை பார்த்து அது வந்து போலாவே உன்னை போயிட்டு பாடி பெண் என்றால்
முடியாதா? ஐயோ, இந்த பாவியில மொத்தமாக மாட்டிக்கொண்டு பாவியிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்? ஐயோ, துத்தனிந்த பாவியாலே தூண்டில் மீனை போல் தவிக்க ஆண்டவனே ஏன் படைத்தாயோ? இவனை ஆட்டி வைக்க ஏன் விடுத்தாயோ? இவனை ஆட்டி வைக்க ஏன் உன் மனம் கல்லா கரும் பாறையா? பாறையிலும் தேரை உயிர் வாழ்ந்து என்று தெரிவிப்பார்கள். இதற்கு விதியமே இல்லாமல் இரக்கமே இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டு வாட்டி வதைக்கின்ற இடப்பாவி என்னை விட்டு விடடா எனக்கு. அடியே கலைவாணி, அடி சத்தியோலோக புத்திரி, அந்த சத்தியோலோக வாசனுக்கு அன்பு பத்திரி. இந்த சத்திய உலகம் அடிவாக முடியாதா? நீ ஒரு தாயுடைய வயிற்றை பிறந்தவன்தானே, ஒரு பெண் என்று பாராமல் சாட்டி கொண்டு வாட்டி வதைக்கின்றாய். என்ன அழுது போகிறா? நீ யாருடா? அண்ணன் தம்பி. அட பாவி, நாங்கள் என்ன செய்வோம்? குடியை கெடுத்தோமா? நீங்கள் உண்ணும் உணவில் விஷம் தாங்குவோமா? நீங்கள் நடக்கும் பாதையில முள்ளி எடுத்து போட்டோமா? உங்களை வழிமறித்தோமா? ஏண்டா இப்படி சித்திரவதை செய்கிறீங்க? அடிமை ஆக முடியுமா? முடியாது. அடிமையாக யாருக்கு யாரு?
பாவியிலிருந்து எப்படி நான் தப்பிக்க போகிறேன் தெரியவில்லையே இறைவா. கனவாக வந்த உறவே கலைந்துதான் போனதம்மா. கண்ணீரில் நனைந்த நெஞ்சோ கனல் நீராய் போனதம்மா. சோதனை தீரவில்லை சொல்லி அழையாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழை யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழை யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை சோதனை தீரவில்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை ரோஜா போகும் இங்கே எங்கே, அது ராஜமாவும் ஆடுமனே. முகருக்கு போனேன் நானே, புத்திகத்து வந்தேன் நானே. அர்த்தமில்லை. சோதனை தீரவில்லை சொல்லி அழையாரும் சொல்லித்தர யாரும் சோதனை தீரவில்லை. யாரோ யாரறிவாரும் இவளை நல்லா டைடைன் டைஸ் அட்ரா அட்ரா டை அட்ரா. தாய் தம்பி, இந்த மூவுலகம் நம்மளுக்கு அடிமையாகுது. தாய் தம்பி, ஆனா அத்தா கதப்படுத்த பத்தா குதப்படுத்த அதிபர் பல தலைவர்
நம்ம யாரு யார் வருகிறார் டிரைவரா வாங்க. இந்த பாவிகளுக்கு எப்படி தப்பிக்க போறீங்கன்னு தெரியவில்லையே. அதோ பாத்தீங்களா சுவாமி, நம்ம தேடி நாடி யாரும் ஒருத்தரும் ஓடி வைக்கிறாங்க. என்ன இது ஆச்சரியம்? 100 அஸ்வமேத யாகம் செய்து தேவலோகத்துக்கு கூடி தேவகோவான் உங்களுக்கு நேரும் துன்பங்கள் என்ன? அம்மா இந்திராணி, இது ஆழங்காட்ட ஆளக்கூடிய சும்பனிசுவன் தேவலாக வந்தான். சாட்டை கொண்டு வாட்டி வதைத்தான். அடித்தாக முடியவில்லை, அறிமுகப்படுத்தி விட்டான். அவன் காலையிலிருந்து கற்பூரம் சுமக்க வேண்டும் தாயே. என் பேரை சொல்லி மாச்சா வேலை சொல்ற அதிகமா உண்டு. உங்களை மட்டும் நான் வதைத்தானா? இந்த சத்திய லோகம் வந்து ரேகேசர் சாமம் அவரும் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை கையில் பற்றிக் கொண்டு என்னை படாத பாடுபடுத்தி விட்டான். இந்த திருவாலங்காட்டை நான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். அவர்கள் அழிய வேண்டும் என்றார். நன்மைக்கும் தீமைக்கும் நடிகக்கூடிய நாராயணன் அக்கிரமம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் காற்றோடு காற்றாக சேர்ந்து அக்கிரமத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன் நாராயணனுக்கு முடிதற்கு நம் கண்கலங்க வேண்டும். உண்மைதான். ஏன் அழ வேண்டும்? சரி, அந்த நாளை அழைத்தால் இதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆமா, அழைக்கலாமா? மலர்களிலே பல நிறம் கண்டேன், மாதவன் பெருமையில் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், பெருமாதவன் பெருமையில் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாதவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாதவன் வடிவம் மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாதவன் பெருமையில் அதில் கண்டேன். நாராயணகிரி 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 கோவிந்தா. நாராயணகிரி ஓம் நமோ நாராயணனே. ஆண்டவா, சுவாமி, சுவாமி, திருவாலங்காட்டை ஆளக்கூடிய நிம்மன் சும்மன் சொல்லக்கூடிய இது வல்லவர்கள் சத்தியலோகம் வந்து எங்களை அடித்து சித்திரவதை செய்து என் ஆண்டவனுடைய கருத்திற்குரிய சாமம் அதரம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை கையில் பற்றிக் கொண்டு திருவாலங்காட்டையை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த பாவிகளை நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவா, ஆண்டவா, அவன் அழிய வேண்டும். ஆமா, வரத்தை கொடுத்தவரின் மைத்துனர். அதனால் இதற்கான உபாயம் எப்பா இதற்கான உபாயம் என்னுடைய மைத்துனர் இடத்தில் தான் இருக்கிறது. யார் அப்பா இது? அப்படியானால் ஏகமானதோடு ஒரே இடத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் வாங்கவில்லை, நானும் தான் வாங்கினேன். சும்மா விட்டீர்கள். சுவாமி, உங்கள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை விட்டிருந்தால் அந்த பாவிகள் அழிந்திருப்பார்கள். உங்களையே சித்திரவதை செய்திருக்கின்றான் என்றால் அவர்கள் அழிய வேண்டும் என்றால் இதற்கு வழி என்பது கிடையவே கிடையாதா? அவர்கள் வாங்கிய வரம் அப்படி. எப்படியாப்பட்டவன்? இதற்கு வழி என்னுடைய மைத்துனர் இடத்தில் தான் இருக்கிறது. சரி. சீக்கிரம் போய் நமோ ஓம் ஹரஹர மகாதேவா. காசியில் வாழும் கருணையின் கடலே காசியில் வாழும் கருணையின் கடலே கடைக்கண் பாராய் அடைக்கலம் நீயே. காசியில் வாழும் கருணையின் கடலே
சஞ்சலம் தீர சத்தியம் சஞ்சலம் தீர சத்தியம் நிலை பெற அஞ்சே என அபயம் அருவாய் நீயே கருணையின் கடலே நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாயம் இதுதான் வர வேண்டும் வர வேண்டும். என்ன இது தேவர் கூட்டமெல்லாம் இப்படி தழைகழித்த மரம் போல வந்திருக்கின்றீர்களே. மாமா எப்படி மாமா நல்லா இல்லையா ஆண்டவா சும்பன் நிசன் பாடு பாவி எங்களை போட்டு வதக்கின்றான் மேவி சும்பன் நிசன் பாடு பாவி அவன் மட்டி வதக்கின்றான் மேவி பகுதவர்கள் ஆவி பகுதவர்கள் ஆவி அதை ஓடி வந்தேன் மேவி மேவி சும்பன் நிசன் பாடு பாவி எங்களை மட்டி வதக்கின்றான் மேவி ஆண்டவா திரு ஆலங்காட்ட ஆளக்கூடிய சும்பன் நிசுமன் தேவனாக வந்தான் எங்களை அறிவுபடுத்தி விட்டான் சுவாமி அப்படியா? உண்மைதான் சும்மனி சும்மனா? உண்மைதான் ஆமா. அங்க மட்டுமா வந்தார்கள் சத்தியலோகம் வந்து என் ஆண்டவனுடைய கருத்திற்குரிய 4 வேதத்தையும் குடித்துக் கொண்டார்கள் மாமா என்னாச்சு குடி போயிட்டாங்கம்மா அவளை விடக்கூடாது சீக்கிரம் சாமி அது மட்டும் கிடையாது. தேவலக வந்து சாட்டைக்குள்ளே வாட்டி வதைத்து விட்டார்கள். அது மட்டும் கிடையாது. அவர்கள் அனைவரும் அடிபட்டு உள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நானும் அடிபட்டு வந்திருக்கிறேன். போப்பா ஆண்டவா அந்த சும்பன் நிசுமன் அழிய வேண்டும் அவன் என்ன வரம் வாங்கியிருக்கின்றான் அது மட்டும் இல்ல, அறுக்காப்படி மாதிரி தான் இருக்கிறாங்க 2 பேரும். அம்மா அடி அடிக்கிறாங்க. அந்த சும்பனி சும்பர்களுக்கு வரம் கொடுத்ததே நான் தான். தாங்கள் கொடுத்தீர்களா எந்தவித தேவர்களாலும் சகாவரம் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்ன ஆண் சக்தியால் எந்தவித ஆண் சக்தியாலும் அவர்களை அழிக்க முடியாது. ஐயோ, ஒருவேளை பெண் சக்தியால் அவர்கள் அழிக்கலாம். அப்படியா சுவாமி அவருடைய மனைவி இந்திராணியை அனுப்பினால் ஐயோ, ஐயோ, எப்படி தாண்டி ஒரு வாட்டி வந்து என்னால முடியும்? என்னால முடியாது. நடுங்கி இருக்கிறார். கடவுள் தான் நான் இருக்கிறேன். பிரம்மதேவா, சொல்லுவாங்க சொல்லுவாங்க உன்னுடைய மனைவி சரஸ்வதி அனுப்பினால் போதும். சரி சரி, என் தங்கை மகாலட்சுமி இருக்கிறார். பயப்படாதே, நான் பாதுகாக்கிறேன். அனைவரும் பின்வாங்குகிறார்கள். ஆனால் வீரத்திலே சிறந்தவன் என்னுடைய தங்கை இருக்கிறாள். எங்க என்னுடைய தங்கை? இப்பொழுதுதான் தங்கையை நினைக்கிறார். எப்ப பட்டுங்க அவங்க இருந்தா எந்த ஒரு குறையும் இருக்காது. அன்னை இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும். என் மனைவி ஆகிய உமா மகேஸ்வரி பார்வதி இருந்தால் இப்படிதான் பயப்படுவாளா? இவர் எல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள். ஆனா இப்பொழுது அவள் என் இடப்பாகத்தில் இல்லையே. இங்கே சுவாமி சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்ற போட்டி ஏற்பட்டு சரி அந்த போட்டியிலே என்னை எதிர்த்து பேசி என்னிடம் சாபம் பெற்று தில்லைவனத்திலே தில்லைக்காளியாக இருக்கிறார். இல்ல காலாக இருக்கிறார்களா நீங்க நேரா தில்லைவனம் போங்க. சரி தில்லைவனத்திலே வாலி ஓடை என்ற ஒரு இடம் இருக்கிறது. சரி அந்த வாலி ஓடைய அருகாமையில் தான் அவள் இருப்பாள். நாங்கள் தில்லைவனம் எப்படி செல்வது எப்படி செல்ல வேண்டும் என்றால் கைலாயத்திலிருந்து தில்லைவனம் செல்வது சர்வ சாதாரணமான காரியமா?
நாங்கள் எல்லாம் எப்படி சென்ற இந்த இடத்தில் கூட அனைத்து பொருளும் கைப்பற்றி கொண்டு விட்டார்கள் நண்பன் சும்மன். ஓம் நம சிவாய என்று சொல்லக்கூடிய என்னுடைய பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது. சரி, அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே செல்லுங்கள், உங்களுக்கு வழி தானாக புலப்படும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நீங்கள் தெரிவித்த வண்ணம் ஆனா கவனம், பஞ்சாட்சர மந்திரத்தை மறக்க கூடாது. மறக்க மாட்டோம். ஏனென்றால் தேவர்கள் சக்தி இழந்திருக்கிறீர்கள். உண்மைதான். அந்த பஞ்சாட்சர மந்திரம் நம சிவாய நம சிவாய சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. புரிகிறதா? அப்படியே ஆகட்டும். நம சிவாய என்று சொல்லுங்க பார்க்கலாம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய